திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த ஆலோசனையில நயினா நாகேந்திரன் ஒரு ஃபைல் எடுத்து போயிருக்காரு. அந்த ஃபைல்ல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். பாஜகவோட உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கு. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில தான் இந்த கூட்டம் நடக்க இருக்கு. பல முன்னணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்க இருக்காங்க. அண்ணாமலை, ஹெச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், இவங்க எல்லாரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்க இருக்காங்க. ஏன் இன்னைக்கு இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த ஆலோசனையில நயினா நாகேந்திரன் ஒரு ஃபைல் எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஃபைல்ல கிட்டத்தட்ட ஒரு 65ல இருந்து 80 தொகுதிகள் அடங்கின பட்டியல், ஃபுல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் அந்த டேட்டாவோட திரு அமித்ஷா கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு. நம்ம எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டா எந்தெந்த தொகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, அங்க இருக்கிற சமூக கணக்குகள் என்ன, இந்த ஆட்சிக்கு எதிராக அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, அதிமுகவும் பாஜகவும் சேரும் போது அந்த இடங்கள்ல நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், இப்ப அந்த தொகுதி யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் ஒரு டேட்டாவை திரு அமித்ஷா கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு. நயினா நாகேந்திரன் கொடுத்த அந்த 65லேருந்து 80 தொகுதிகள் அடங்கின பட்டியலில் பல முக்கியமான தொகுதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் சில தொகுதிகளுடைய விவரங்கள் கசிஞ்சிருக்கு. அதில் என்னென்ன தொகுதிகளை சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரி, டி நகர், விருகம்பாக்கம், துறைமுகம், மயிலாப்பூர் தொகுதிகளும், அதுக்கப்புறம் கொங்கு மண்டல பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவை வடக்கு, கோவை தெற்கு, சூலூர், இந்த பகுதிகளையும், அதுக்கப்புறம் சவுத் சைடு எடுத்துக்கிட்டால் அவங்க முக்கியமாக சவுத்து தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் கன்னியாகுமரி, நாகர்கோயில், நெல்லை, குளச்சல், விளவங்கோடு, நாங்குநேரி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாதிரியான தொகுதிகளையும் அவங்க இந்த முறை கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி 80 தொகுதிகளை பாஜக குறி வச்சு இந்த தேர்தலில் போட்டியிடுது. இதில் நம்ம இந்த 80 தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு திரு நயினா நாகேந்திரன் திரு அமித்ஷா அவர்கள்ட்ட வலியுறுத்தியிருக்காரு. திரு அமித்ஷா அவர்களும் அந்த பட்டியலை வாங்கி தன்னுடைய டீம் கிட்ட கொடுத்து இதனுடைய நமக்கான வெற்றி வாய்ப்பு இதில் எந்த அளவுக்கு இருக்குது, நமக்கான வெற்றி வாய்ப்பு சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு அவரும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் பாஜக 80 தொகுதி கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் இந்த முறை 4 முனை போட்டி இருக்குது. புது பிளேயராக இருக்கிற விஜயும் வரதுனால ஒருவேளை இந்த தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமையிற பட்சத்தில், கூட்டணி ஆட்சிக்கு தான் போகிற பட்சத்தில், ஒருவேளை என்டிஏ அதிக இடங்களை வெற்றி பெற்று அந்த இடத்துல பாஜகவும் அதிமுகவும் கணிசமான இடங்களை வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த ஆட்சியில தன்னுடைய ஹோல்டை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக உறுதியா இருக்கிறதுனால இந்த முறை குறைந்தது 60 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுல பாஜக உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதனுடைய வெளிப்பாடாக தான் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் இந்த பட்டியலை கொடுத்துருக்காரு. இதுக்கு அதிமுக தரப்பில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவரோட இல்லத்தில் சந்திச்சிருந்தாரு. அந்த சந்திப்பும் நடந்திருக்கு. ஸோ அங்கேயும் சில தொகுதிகள் பற்றினா பேசினதா நமக்கு தகவல்கள் கிடைக்குது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு தொகுதிகள்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் நமக்கு செய்திகள் வருது. 2021 எவ்வளவு தொகுதிகள் போட்டிட்டீங்களோ அதே தொகுதிகளே போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், கூடுதலாக சில இடங்களை வேணா பார்க்கலாம், அதுவும் கூட்டணி எப்படி அமையுதுங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே அதிமுக இரட்டை இலை தான் இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதிக இடங்களில் நிற்கிறோம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன்ட்ட தகவலை திரு அமித்ஷா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலையும் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2006 தேர்தலுக்கு அப்புறமா அதிமுக குறைஞ்சது 160 தொகுதிகளுக்கு மேலே தான் போட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே போட்டிக்கிட்டதே இல்லை. ஸோ இந்த மாதிரி பாஜகவே இவ்வளவு தொகுதிகள் கேட்கிற பட்சத்தில் அதிமுக என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா என்டிஏக்குள்ள தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கும், ஆனால் முழுக்க பாஜகவுடைய கைகள் தான் ஓங்கி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை பாஜக நிச்சயமாக அதிக இடங்களில் தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு தான் தெரிகிறது. ஏன்னா அமித்ஷா அவர்களுடைய டார்கெட் தமிழ்நாடாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களும் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கும் சில முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுது. இப்போ சமீபத்தில் நீண்ட நாள் ஒதுங்கி இருந்த அண்ணாமலை இப்போ ரொம்ப சமீபத்தில் அடுத்தடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பை பேசுகிறாரு, இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு, ரொம்ப திரும்ப ஆக்டிவாக இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது
பாஜக அண்ணாமலை வெர்சஸ் நயினார் அந்த காம்போவையா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்னும் நமக்கு வந்து சில தகவல்கள் கிடைக்குது. அண்ணாமலைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு டெல்லியிலிருந்து திரு நயினா நாகேந்திரனுக்கு சில தகவல்களை அறிவுறுத்தினதாகவும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தான் திரு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுத்த கிரீன் சிக்னல்னால தான் அண்ணாமலை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இந்த அரசியலை வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இந்த முறை பாஜக 65லேருந்து 80 இடங்களை வந்து போட்டியிடுறதுல உறுதியாக இருக்காங்க. இதுக்கு அதிமுக என்ன செய்ய போகிறாங்க, இன்னும் பல கட்சிகள் என்டிஏக்குள்ளே சேர இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்படி சேரும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த தொகுதிகளை எப்படி பிரித்து கொடுப்பாங்க? இப்போ உதாரணத்துக்கு ஏசி சண்முகம் மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறதா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்டிஏ கொடுக்குற சீட்டில், அதாவது பாஜக கொடுக்குற சீட்டை அவங்களே பிரித்து கொடுத்துக்குவாங்க. ஒருவேளை பாமக மாதிரியான ஒரு பெரிய கட்சி உள்ள வரும்போது அந்த சீட்டை எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தான் வந்து அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ டெல்லி தலைமை ஒரு முடிவில் இருக்குது, அமித்ஷா ஒரு திட்டத்தில் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டத்தில் இருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி வரும், பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.